ஒரு கிரியேட்டர்ஸ்குள்ள ஒரு கிரியேட்டர் எல்லாமே பேசி பண்ணுறது இது ரொம்ப புதுசு. இது மாதிரி எல்லா ஷோஸும் தொடர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் பேக். இது 24 frames பெரிய திரைக்கான பாஸ்போர்ட். கண்டெஸ்டன்ட்ஸ் அவங்களோட வியூஸ் சொல்லியாச்சு. இப்ப அடுத்ததா நம்ம ஜட்ஜஸ் தனஞ்சயன் சாரும் சிவா சாரும் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ராஜாவின் அப்பாத்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ல ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. ரொம்ப அத்தன்டிக்கா ஒரு ஆத்மாத்மான ஒரு படமா இருந்தது. என்னன்னா இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்காரு. கருணை கொலை என்பதையும் சரி, அதே மாதிரி எப்படி உலகத்துல பெரியவங்களை அவ்வளவு ஈஸியா அவங்க நம்ம கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சாதாரணமா அவங்களை நினைக்கிறதா இருந்தாலும் சரி, அதை விட மீறி ஒரு வயசான ஒரு லேடி எப்படி தன்னுடைய ஒரு பிரசண்டா, அதாவது தன்னுடைய பேத்திக்கு கொடுக்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு பிரசன்ட் கல்யாண பரிசா அவங்க கடைசியில் தன்னுடைய வாழ்வியை கொடுக்குறாங்கன்றது ரொம்ப அருமையா ராஜா பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு கான்செப்டா ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு படம். நடிப்பு, அந்த வயசானவங்களோட நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு. அண்ட் அதை மீறி டைரக்ஷன் இருந்தாலும் சரி, எடிட்டிங் இருந்தாலும் சரி, படத்துல அந்த ஒரு 10 minutesல எந்த இடத்துல ஒரு லேக் இல்லாம ஒரு அழகான பதிவா இந்த குறும்படம் அமைஞ்சிருக்கு. ராஜாவுக்கும் அவங்களோட டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்பதான் நான் ஷார்ட் பிலிம்ல பார்த்ததுல ஒரு நேர்த்தியான படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாரதி ராஜாவின் நேர்த்தி அந்த படத்துல நான் பார்த்தேன். என்ன இதுல பார்த்தேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பர்ஃபார்மன்ஸ் நேர்த்தி, ஒரு இயல்பான நடிப்பு, எல்லாருடைய முகத்திலையும் ஒரு மிகச்சிறந்த இயல்பு இருந்தது. அப்பா, அம்மா, பாட்டி, பேத்தி, அந்த டாக்டர் வரைக்கும் எல்லாருமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, எங்க அந்த பாட்டியை பிடிச்சாங்கன்னு தெரியல, அவ்வளவு ஒரு இயல்பான ஒரு நடிப்பு, அந்த ஒரு உயிர் போகும் அந்த துடிப்பை அந்த பாட்டி அவ்வளோ அற்புதமாக வெளிப்படுத்திருந்தாங்க. ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இல்லை நியூ ஃபேஸான்னு தெரியல, பட் ரொம்ப அழகா இருந்தது. அதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு பெரிய கதை என்று சொல்ல முடியாட்டி கூட ஒரு சராசரின்னு சொல்லலாம். இது மாதிரி நிறைய கிராமங்களில், நிறைய நகரங்களில் இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கு. இந்த மாதிரி முதியோர்களுடைய கஷ்டங்கள் இருக்கு. நடுத்தர குடும்பங்களில், ஏழை குடும்பங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். பட் அதை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதில் அந்த பொண்ணோட அதாவது அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏஸ் அ மதர் அவங்க ரைட், என் பொண்ணோட வாழ்க்கை நின்று போயிடக்கூடாது, கல்யாணம் நின்று போயிடக்கூடாது, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ரைட். என் பாட்டி சித்து தான் எனக்கு கல்யாணம் நடக்க வேணான்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ரைட். அம்மாவை சாவடிக்கணுமான்னு அந்த தவி போட்டிருக்கிற அந்த பையன் ரைட். நான் டாக்டரா காப்பாற்ற தான் முடியும், கொலை செய்யறதுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்றது டாக்டர் ரைட். எல்லா மாரி தனக்கு தானே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு செத்து போற அந்த பாட்டியும் ரைட். அத்தனை பேரும் ஒரு சரியான ஒரு பாத்திரங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தது. இட்ஸ் a perfect film. well done ராஜா. ஜட்ஜஸ் உடைய ஃபீட்பேக்கை தொடர்ந்து அடுத்ததா நம்ம ஸ்பெஷல் ஜூரி அப்பத்தா குறும்படத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்க. எஸ், ராஜாவுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு உணர்வுபூர்வமான ஒரு ஷார்ட் பிலிம் அப்பத்தா அப்படிங்கிறது. ஒரு அப்பத்தா படுக்கையில கிடக்கும் போது ஒரு கல்யாணம் என்ன ஆகுமோ, நிக்குமா, நடக்குமா அப்படிங்கிற அந்த பதபதைப்பு அப்படிங்கிறது நம்மில்ல பலரும் அனுபவிச்ச ஒரு விஷயமா கூட இருக்கலாம். எனக்கு அனுராதா ரமணனுடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப நாள் இருக்கவங்க ஒரு டெத் வீட்டில் நடக்கிறதுன்ற மாதிரி அந்த சம்பவம் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்ல அந்த பாட்டிக்கு போட்டிருந்த மேக்கப் அண்ட் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. அண்ட் மற்றபடி ஒரு ஸ்டோரியா நேரேட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எண்டில் பாட்டியே கிட்டத்தட்ட அது சூசைட் மாதிரி அப்படிங்கிற ஒரு அட்டம்ப்ட் உண்மையிலேயே ஒரு எமோஷனலா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் ராஜா. அப்பத்தா குறும்படத்துல டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் பல பேரை கவர்ந்தது. இந்த படம் எப்படி உருவாச்சுங்கிறத இப்ப பாப்போம். எங்கள் ஊர்ல இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு பெரிய அளவில் யாரெல்லாம் இல்லை. நான் எங்கே யார்கிட்ட வாய்ப்பு கேட்குறது, எந்த ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. எல்லாம் என்னுடைய சொந்த முயற்சியில், என்னுடைய உழைப்பில் தான் இந்த தந்தி சேனலுக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் தந்தி டிவியில் என்னுடைய படம் பார்த்துட்டு எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க, எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க.
இந்த குறும்படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடந்த ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல என் ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு, நான் இங்க கேள்விப்பட்டிருக்கேன், அங்க பார்த்திருக்கேன் அப்படின்ற ஒரு மையமா வச்சுதான் இந்த படத்துல வந்து நான் ஒர்க் பண்ணதை விட என்னோட கேமராமேன் வந்து ரொம்ப அதிகமா அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைம் பண்ணுவார். ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இது நல்லா இருக்கு, இன்னும் இதை எப்படி மோல்ட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த லெவலுக்கு இந்த ஸ்கிரிப்டை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறத நிறைய இது மாதிரியான வேலையெல்லாம் அவரும் பயணம் செய்வார். அப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோட எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னோட ப்ராஜெக்டுக்காக வந்து பயங்கரமாக டைம் ஒதுக்கி அவரும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் இன்ஜினியர் அவங்களும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. தனஞ்சயன் சாரும் அம்மா கிருஷ்ணன் சிவா சாரும் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிவ்யூ கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் எங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்குலாம் வந்து இன்னும் அவங்களோட ஸ்கிரிப்டை வந்து இன்னும் மெருகேற்றிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இதை நான் நினைக்கிறேன். என் குறும்படத்தோட பேர் வந்து அப்பத்தான். என் குறும்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் SMS பண்ணலாம். அப்பத்தா, இந்த படம் உங்கள் மனம் கவர்ந்த குறும்படமாக இருந்தால் உங்கள் செல்போனை எடுத்து KPV ஸ்பேஸ் 05 என்று டைப் செய்து 56300 என்கிற எண்ணுக்கு SMS அனுப்பவும். இந்த 24 frames பெரிய திரைக்கான பாஸ்போர்ட்ல ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல அப்பத்தா உங்களுக்கு பிடிச்ச குறும்படமா இருந்தா ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு இம்மீடியட்டா உங்களுடைய வோட்ஸ SMS பண்ணுங்க. நம்ம 24 frames பெரிய திரைக்கான பாஸ்போர்ட்ல ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல அப்பத்தா குறும்படத்தை தொடர்ந்து அடுத்த குறும்படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ இன் ஃபார் a short break. வெல்கம் பேக். இது 24 frames பெரிய திரைக்கான பாஸ்போர்ட். நம்மளோட இந்த ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல அடுத்ததா நம்ம பார்க்க